முன்பு எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் ரகசிய அறையில் சிக்கியது மிக முக்கியமான ஒரு ஆவணம். இதை பற்றித்தான் இந்த காணொளியிலே நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொளியை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது உங்களுக்கு வெகுவான புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டில் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ரகசிய அறையில் மிக முக்கியமான ஆவணங்கள் சிக்கியதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறத்தாழ பார்த்திங்கன்னா தற்போது சிக்கி இருக்கிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. குறிப்பாக நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருப்பதாக தற்போதைய சூழ்நிலையில் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் ரகசியமான பொருட்களும் ரகசியமான அறைகளும் இருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமானவை பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பொருட்கள் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் என்பது ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. வரப்போகிற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்று நாம் ஏற்கனவே முன்கூட்டியே கணித்திருக்கிறோம். அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இருப்பதிலேயே 2024ஆம் ஆண்டு, ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி விரைவில் பார்த்தீங்கன்னா சிக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா வெளியாகியிருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. உண்மையில் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் பார்த்திங்கன்னா ரகசிய ஆவணங்கள் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா என்பதை காலமே முழுமையாக நிச்சயமாக பார்த்திங்கன்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏறத்தாழ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா விரைவில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி மட்டும் சிக்குவதற்கு வாய்ப்பில்லை. எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து ஒட்டுமொத்த சகாக்களும் பார்த்திங்கன்னா சிக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் காலமே பார்த்திங்கன்னா பொறுத்திருந்து பார்த்தால்தான் என்ன மாதிரியான அறிவிப்புகள் நடந்து அரங்கேறக்கூடும் அப்படின்றத ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் ரகசிய அறையில் சிக்கப் போகின்ற மிக மிக முக்கியமான ஆவணங்கள் எதுவாக இருக்க போகிறது, என்னென்ன மாதிரியான கருத்துக்களை நமக்கு பார்த்திங்கன்னா தரப்போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு முழுமையான அறிவிப்புகள் தகவல்கள் கிடைக்க பெறும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. எப்பேற்பட்ட நிகழ்வுகள் என்பது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிறைய மாற்றங்களை பார்த்திங்கன்னா கொடுக்கும். அந்த அரசியல் மாற்றத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பது தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிகவும் பெரியதாக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது, யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கல்கள் சிக்கக்கூடிய நிலைமைகள் என்பது வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு முழுமையான முடிவுகள் தெரிய வருவதற்கு வாய்ப்பும்